ஆலய கொடிமரம் உள்ளம் பெருங்கோயில். நம் உடம்பை ஆலயமாக கொண்டால் முதுகுத்தண்டு என்பதே கொடிமரம். தண்டுவடத்தின் வழியாக சுற்றி தழுவி மேலே எழும்பும் குண்டலினி சக்தியை கொடிமரம் உணர்த்துகிறது. ஆலயங்களில் விழாவின் போது கொடியேற்றுவார்கள். தெய்வம் வெளிப்படும். குண்டலினி சக்தி மேலே ஏறி 6 ஆதாரங்களையும் தாண்டியவுடன் சொல்ல முடியாத இன்ப அனுபவம் வெளிப்படும். இதுவே தெய்வீக நிலை. இதை உணர்த்துவதற்காகவே ஆலயங்களில் கொடிமரம் இடம்பெற்றுள்ளது. மேலும் கருவறையில் உள்ள தெய்வ வடிவங்களுக்கு மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது அந்த மந்திரங்களின் அதிர்வுகள் மூல விக்கிரகத்தின் அடியில் உள்ள எந்திரங்களில் சேரும். அந்த அதிர்வு ஆற்றல் பொங்கி வழியும். அந்த அதிர்வு ஆற்றல்களை கொடிமரம் அப்படியே உள்வாங்கி கிரகித்து பெருமளவில் சேமித்து வைத்திருக்கும். கொடிமரத்தின் அடியில் நாம் விழுந்து வணங்கும் போது அதில் உள்ள அதிர்வலைகள் அப்படியே நம் தலை வழியாக உடலில் பரவும். நலம் பெறுவோம். இதை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே கொடிமரத்தின் அடியில் விழுந்து வணங்க வேண்டும். அதை தாண்டி விட்டால் ஆலயத்தின் எந்த சந்நிதியிலும் விழுந்து வணங்கக்கூடாது என ஆகமங்கள் சொல்கின்றன.